அனைவருக்கும் வணக்கம். வாங்க, மார்க்கெட் போன வாரம் எப்படி மூவ் ஆயிருக்கு, இந்த வாரம் மார்க்கெட்டில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துடலாம். கடந்த ஒரு வாரம் எனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால என்னால் வீடியோ டெய்லியும் போட முடியவில்லை, மன்னிக்கவும். இந்த வாரம் முடிஞ்ச அளவுக்கு நான் டெய்லியும் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்புறம் நம்ம போன வாரம் பண்ண வீக்லி அனலைஸ் படி பார்த்தோம்னா, லாஸ்ட்டாக பார்த்தோம்னா நிஃப்டி பயங்கர ஒரு ஃபால் ஆகி க்ளோஸ் ஆகிருந்துச்சு. நம்ம அன்னைக்கே என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா, நெக்ஸ்ட் வீக் கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆக போகுது அப்படின்றத வச்சு நம்ம முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தோம். நம்ம போன வாரமே சொல்லியிருந்த மாதிரி போன வாரம் மார்க்கெட் ஒரு ஆல் டைம் ஹை ஸ்டேஜில் இருந்துச்சு. அதாவது இந்த இடத்துல நமக்கு ஆல் டைம் ஹையை மார்க்கெட் தொட்டிருந்துச்சு. அதே இடத்துல தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ மார்க்கெட் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டுருக்கு. அப்படி மார்க்கெட் இதுலேருந்து மூவ்மெண்ட் ஆகிறதா இருந்துச்சுன்னா பிரேக் அவுட் பண்ணி மேலே போய் அடுத்த நியூ ஹை தொட்டு போயிடும், இல்லாட்டி கீழே பிரேக் அவுட் ஆகி வரும்னு சொல்லி பார்த்துருந்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனேயே இந்த ப்ரைஸ் லெவல்லையே மார்க்கெட் அகெயின் திரும்ப சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மூவ் ஆகி இமிடியேட்டாக மேலே போயிருச்சு. திரும்ப மார்க்கெட் இந்த ஸ்டேஜில் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் டவுட்டாக இருந்தால் போன வாரம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ இந்த வாரம் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வீக்லி கேண்டிலை பொறுத்த வரைக்கும் போன வாரம் வீக்லி கேண்டிலோட பிரேக் பண்ணி மேலே போய் தான் க்ரீன் கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த வீக் நம்ம திரும்பவும் மார்க்கெட் இதை கன்டினியூ பண்ணி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்து மேலே போனதுக்கப்புறமா ஒரு ஹால்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அந்த ஹால்ட் கேண்டிலை பிரேக் அவுட் பண்ணுற பட்சத்தில் நமக்கு நெக்ஸ்ட் வீக் கண்டினியூவாக மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. 2500 லெவல் ரொம்ப நியர்பை இருக்குது. அது ரவுண்ட் லெவல் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் திரும்ப செல் ஆஃப் எதிர்பார்க்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. அதை 15 மினிட்ஸ் கேண்டிலுக்கு நம்ம போயிடலாம். 15 மினிட்ஸ் கேண்டிலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் கண்டினியூவாக லாஸ்ட் ஒன் டே நமக்கு ஒரே லெவலில் தான் ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ நான் மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகி சப்போஸ் 2450 லெவலில் அந்த லெவலில் ஓப்பன் ஆகி கீழே திரும்ப இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப அதை பிரேக் அவுட் பண்ணி மேலே போனாலும், இல்லை இந்த இடத்துல ஃப்ளாட் ஓப்பன் ஆகி மார்க்கெட் இங்கே வெயிட் பண்ணி திரும்ப இது இங்கே சப்போர்ட் எடுத்து இதை பிரேக் பண்ணி மேலே போனாலும் மார்க்கெட் நம்ம மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கீழே பொறுத்த வரைக்கும் கீழே இப்போதைக்கு நம்ம செல்லிங் சரி எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். ஆனால் நம்ம ஒரு பெரிய இடம் நமக்கு ஒரு பெரிய கேப் ஆஃப் இருக்குது. ஸோ ஃபால் ஆனாலும் இதில் எங்கேனாலும் திரும்ப பையர் ஆக்குப்பை ஆகிறதுக்கான பிளேஸ் கண்டினியூவாக இருக்குது. ஸோ பையர் திரும்ப நமக்கு இந்த இதில் பார்த்திங்கன்னா கண்டினியூவாக ஆக்குப்பை ஆகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நம்ம பையிங் சைடு போணுச்சுன்னா தாராளமாக ஸ்டாப் லாஸை நீங்கள் ரெடியாக வச்சு மூவ்மெண்ட் பண்ணி வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம போன வாரம் எதிர்பார்த்த மாதிரி நியூவாக பையர் உள்ளே வரணும் அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் போட்டு மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வேணும். கண்டினியூவாக 4 க்ரீன் கேண்டில் இருக்குது. ஸோ ரெட் கேண்டில் கம்பல்சரி ஃபார்ம் ஆகும்னு எதிர்பார்த்தோம், அதே மாதிரி ஃபார்ம் ஆயிருச்சு. அதை பிரேக் அவுட் பண்ணி இந்த வாரம் கேண்டில் மேலேயும் க்ளோஸ் ஆயிருச்சு. ஸோ இதுக்கடுத்து பையிங் போடுறவங்க கீழே ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு பொசிஷன் லாங் டைமில் போகிறவங்க வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு வெயிட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ இந்த இடம் ரொம்ப இம்பார்ட்டண்டான சப்போர்ட் ஜோனாக ஆகி போயிடுச்சு. ஸோ இந்த இடத்த நமக்கு எப்போ பிரேக் அவுட் பண்ணுதோ அகெயின்ஸ்ட் திரும்ப நம்ம செல் ஆஃப் நம்ம திரும்ப கீழே ஃபோர்ஸாக எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் மார்க்கெட் பையிங் சைடு மூவ்மெண்ட் போக போக நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு மேலே பையிங் சைடே போயிடலாம். வாங்க, அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்றதை செக் பண்ணி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா க்ரீன் கேண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் பார்த்திங்கன்னா கண்டினியூட்டிவாக ஒரே இடத்துல ஆல் டைம் தொட்டு வெயிட் பண்ணிச்சு. அங்கேருந்து ஒரு ஃபால் ஆனிச்சு. பயங்கர ஃபால் ஆனதுக்கப்புறம் கண்டினியூஸாக திரும்ப மார்க்கெட் மேலே போச்சு. நம்ம இந்த 3 க்ரீன் கேண்டில் வந்தோடனே ஒரு ரெட் கேண்டில் விழுக ஃபார்ம் இருக்கும். இது விழுந்துட்டு திரும்ப பிரேக் அவுட் பண்ணி மேலே போகணும்னு எதிர்பார்த்தோம். அதேமாதிரி கீழே இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் நல்லா ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டிலாக க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா ஃபுல் பையர் நல்லா ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டிலாக இருக்குது. ஸோ இந்த கேண்டிலை கிராஸ் பண்ணி மேலே போகிற பட்சத்தில் மார்க்கெட் பேங்க் நிஃப்டி நியூ லைஃப் டைம் ஹையை தொடர்றதுக்கு கூட பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இந்த இடத்து ரொம்ப கன்ஃபியூஷன் ஸ்டேஜ். ஸோ மார்க்கெட்டில் இங்கே திரும்பவும் இந்த கேண்டில் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா திரும்ப ரொம்ப வாலட்டிலிட்டி சைடுவே எதிர்பார்க்கலாம். சப்போஸ் மார்க்கெட் அப்படி இல்லாமல் பிரேக் அவுட் பண்ணி இமிடியேட்டாக இதை தாண்டி ஒரு லாங் கேண்டில் போட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கலாம். 15 மினிட்ஸ் கேண்டில் போயிடுவோம். 15 மினிட்ஸ் கேண்டிலை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த இடம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 52,000 லெவல்
52,000 லெவலை வந்து நமக்கு எப்போ கிராஸ் பண்ணுதோ அதுலேருந்து நமக்கு ஒரு 300 to 400 பாயிண்ட் வந்து தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, சாரி. 300 to 400 லெவல், சரி, இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்து தாராளமாக நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சப்போஸ் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து கேப் அப் ஓப்பன் ஆகி கீழே ரிவேர்ஸில் வந்து 1 மினிட்டோ இல்லை 5 மினிட்ஸ்லேயோ ரிவேர்ஸ் கேண்டில் ஃபார்ம் ஆகி இதை பிரேக் அவுட் பண்ணாலும் சரி, இல்லை ஃப்ளாட் ஓப்பன் ஆகி மார்க்கெட் இந்த இடத்துல வெயிட் பண்ணி இந்த 52,000 லெவலை பிரேக் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் இதை பிரேக் பண்ணி மேலே போனாலும் சரி, மார்க்கெட் வந்து இங்கே வந்து 400 பாயிண்ட் வரைக்கும் மேலே போக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் கொஞ்சம் வெயிட் பண்ணி இமீடியட்டாக ஒரு நல்ல ஸ்ட்ராங் பிரேக் அவுட் கொடுத்து நமக்கு மேலே போகணும், அதான் நம்ம எதிர்பார்ப்பு. ஸோ எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். கீழே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்து சப்போர்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டை வந்து இங்கே ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருக்கனால வந்து நம்ம கீழேருந்து செல் பண்ணுற செல்லர் வந்து இந்த இடத்துல ஆட் ஆகிட்டே வருவாங்க. நம்ம வந்து செல்லிங் சைடு இப்போதைக்கு வந்து தாங்க வேணாம். ஏன்னா செல்லிங் பையிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதை வந்து பையிங் சைடு ஸ்டாப் லாஸாகவே கொடுங்க. சப்போஸ் 1-2 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் கூட சப்போஸ் அடுத்து பையிங்கில் நல்லா மூவ்மெண்ட் கொடுத்துச்சுன்னா மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இதை பிரேக் அவுட் பண்ணியோ இல்லை 51,800 கீழே ஒரு வேளை மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் வந்து 51,800 இந்த 700 லெவலில் ஓப்பன் ஆயிடுச்சுன்ற பட்சத்தில் மார்க்கெட் கொஞ்சம் சைடுவே போயிடும். ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் நல்ல பெரிய கேப்பாகவே இருக்கனால மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைடு வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நம்ம இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே போணுச்சுன்னா பையிங் சைடு தாராளமாக மேலே போய்க்கலாம். இந்த சைடு கொஞ்சம் கிரிட்டிக்கல் லெவல். நம்ம திரும்ப கீழே வந்து ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த மெயின் லெவலை தாண்டி கீழே போகாமல் நம்ம வந்து திரும்ப வந்து செல்லிங் சைடு கன்வெர்ட் பண்ண வேணாம். செல்லிங் சைடு எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படின்றத மார்க்கெட்டை வச்சு நம்ம முடிவு எடுத்துக்கலாம். இப்போதைக்கு 51,000 லெவலே ரொம்ப ஸ்ட்ராங் லெவல். இதை தாண்டினா தான் நம்ம கொஞ்சம் செல்லிங் சைடு வந்து ஒரு 50 to 60% மேலே எதிர்பார்க்கலாம். இதை தாண்டிச்சுன்னா தாராளமாக மைண்ட் செட்டை டோட்டலாகவே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி மார்க்கெட் எப்படி மூவ் பண்ணுறதை பொறுத்து பார்த்துக்கலாம். ஸோ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆகி 52,000 லெவலில் சப்போர்ட் எடுத்து திரும்ப ரிவேர்ஸ் போனாலும் சரி, ஃப்ளாட் ஓப்பன் ஆகி இந்த இடத்துல வெயிட் பண்ணி பிரேக் அவுட் பண்ணி மேலே போனாலும் சரி, நம்ம வந்து பையிங் சைடு போகலாம். கீழே வந்து 51,800 கீழே லெவலில் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா, ஹால்ட் பண்ணுது அப்படின்னா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் வந்து பிரேக் அவுட் மேலே கொடுத்துச்சுன்னு எடுக்கலாம். கொடுக்காத பட்சத்தில் நாளைக்கு நம்ம வெயிட் பண்ணுறது ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஸோ மச்.